பாம்பு வாயில் அகப்பட்ட தவளை அலறியது. அதை பார்த்த கூரத்தாழ்வான், ஐயோ, தவளைக்கு உயிர் பிரியப் போகிறதே என்று கண்ணீர் விட்டார். ஒரு பாதை வழியாக கூரத்தாழ்வான் வரும்போது ஒருவர் வாழை இலையை வெட்டினார். அப்போது அந்த மரத்திலிருந்து சிறிது பால் வடிந்தது. ஐயோ, மரத்திற்கு ரத்தம் வருகிறதே என்று கூறி கூரத்தாழ்வான் மயங்கி விழுந்தார். காவேரி கரையில் ஒரு பெண்மணி கஷ்டப்பட்டு குடம் சுமந்து செல்வதை பார்த்தார். உடனே, இங்கே கொடுங்க, குடத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி கூரத்தாழ்வானை சுமந்து வந்தார். இப்படி மனிதநேயம் மிக்கவராக கூரத்தாழ்வான் விளங்கினார். வித்வான் ஒருவர் கூரத்தாழ்வானிடம் வந்து திருவாய்மொழி கற்க வேண்டும் என்றார். ஆனால் நான் கற்றுக்கொள்வது ரகசியமாக இருக்க வேண்டும் என்றார். அவ்வளவுதானே, ரகசியமாக சொல்லி தரேன் என்றார் கூரத்தாழ்வான். அவ்வாறே ஒரு மண்டபத்தில் வைத்து சொல்லிக் கொடுத்தார். திடீரென்று 4-5 பேர் அந்த மண்டபத்திற்கு வந்தார்கள். கற்றுக்கொள்கின்ற வித்வான் முழித்தார். கூரத்தாழ்வான் உடனே வித்வானிடம் இருந்த புத்தகத்தை தான் வாங்கிக் கொண்டு, அடியேன், இந்த பாசுரம் புரிந்துவிட்டது, அடுத்த பாசுரத்தை நீங்கள் எனக்கு உபதேசிக்கலாம் என்றாராம். இப்படிப்பட்ட நற்குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக கூரத்தாழ்வான் விளங்கினார். ராமானுஜரின் சீடர்களிலே சிறந்த பக்தியுடையவர் கூரத்தாழ்வான் என ராமானுஜருக்கும் குருவான பெரிய நம்பியே கூறியுள்ளார்.